அண்மைச் செய்தி. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தென் வங்கக்கடல் பகுதிகளில் தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்தியாவுடைய நிலப்பரப்புகள் தொடங்குவதற்கு முன்பாக இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தான் முதலாவதாக தொடங்கும். அவ்வாறு சூழல இந்த ஆண்டு வழக்கமான தேதியை விட முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வும் அறிவித்திருக்கிறாங்க. வழக்கமாக 22ஆம் தேதி தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இன்று முறை முன்கூட்டியே இன்றைய தினம் 16ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதில் ஒட்டிருக்கக்கூடிய அந்தமான் கடல் பகுதிகளிலும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அருகேயும் துவங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இது மெல்ல மெல்ல முன்னேறி இந்தியாவுடைய நிலப்பரப்பாக முதலில் கேரளாவில் வெகு விரைவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் இன்று காலையிலேயே அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதன்படி இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக இந்தியாவுடைய நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வரக்கூடிய 26ஆம் தேதி வாக்குல ஒரு சேர தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நிலப்பரப்புல ஜூன் 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய பருவமழை இந்த முறை முன்கூட்டியே மே 26ஆம் தேதி தொடங்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிற நிலையில தற்பொழுது தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வழக்கமாக மே 22ஆம் தேதி தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை தற்பொழுது இன்றைய தினமே தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பும், தமிழ்நாட்டின் ஜீவ நதியான காவிரி உள்ளிட்ட நதிகளுக்கு தண்ணீர் அதிகம் தர வேண்டிய பகுதிகளான நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பருவமழையாகவும் இது அமைந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மறைமுகமாகவும் தமிழ்நாட்டு நேரடியாகவும் பலன் தரக்கூடிய இந்த பருவமழையில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் இந்த இயல்பை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சராசரியாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள்ல 33 சென்டிமீட்டர், அதாவது 336 மில்லிமீட்டர் என்ற அளவுல மழைப்பொழிவு இருக்கும். இந்த ஆண்டு அந்த ஒட்டிய சராசரி அளவை ஒட்டிய மழைப்பொழிவு இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.